பேச்சுவார்த்தை நாங்கள் தயாரில்லை அப்படின்னு சொல்லி நேரத்தை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இது அடி அமெரிக்கா அடித்தது. அதுக்கு நீ என்ன அடித்த நான் சும்மா நாங்கள் அடித்தது போர் அப்படின்னு சொல்ல முடியா, அது போர் அப்படிங்கலாம். இப்போ வரப்போகிறது போர். கனவிலும் நினைக்காத அளவுக்கு பிரச்சனை பெருசாக வரும். அமெரிக்கா நேற்று ஈரான் கப்பல் அடிச்சிட்டாங்க. இப்போ அடிச்ச உடனே இவங்க திருப்பி ட்ரோன், இவங்க கையில தான் எவ்வளவு ட்ரோன், 30,000 ட்ரோன்கள் இன்னும் வச்சிருக்கா சொல்றாங்க. காசான்ற ட்ரோன் ஷாஹிதெல்லாம் தாண்டி இம்ப்ரூவ் பண்ணிடுறாங்க. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. கிட்டத்தட்ட 1000 போட் கடலோட எல்லையில இது மலை பக்கம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள குகையில வச்சிருக்காங்களா அந்த பாஸ்ட் போட்டு ட்ரோன் வச்சு தாக்கியிருக்காங்க. அந்த கப்பல் பயங்கர டேமேஜ் ஆயிருக்கு. யுவான் தன்னோட இடத்தை படிப்படியா மேலே ஏற்றிக்கிட்டு இது அமெரிக்கா கண்ணை உறுத்தாதா? அங்கே ஆரம்பிச்சது வேண இந்த போர். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த யுத்தத்துக்கான டேக்லைன் என்ன? சைனாவோட வளர்ச்சி. அமெரிக்கா அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னா, தன்னை நிரூபிச்சே ஆகணும். தன்னோட பெட்ரோ டாலர் விஷயத்தை கண்டினியூ பண்ணியே ஆகணும். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் நம்ம தொடர்ந்தோடைய தொடர்ச்சிகளை பேசிட்டு தான் வரோம். அந்த 15 நாள் அந்த போர் நிறுத்தம் நின்றதை பார்த்தோம். இப்போ திடீரென்று அமெரிக்கா திரட்ட ஒரு கப்பல்களை கொண்டு 75க்கும் மேற்பட்ட போர் கப்பல்களை கொண்டு நிப்பாட்டுறாங்க. மத்திய கிழக்கில் ஆயிரக்கணக்கான வீரர்களை கொண்டு நிப்பாட்டுறாங்க. ஏற்கனவே நம்ம யுஎஸ்எஸ் ஜெரால்டு இதெல்லாம் பின்வாங்கி போனதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்மளே பேசியிருக்கோம். இப்போ மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட நடக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைகளில் இப்போ இந்த மீண்டும் போர் முழுவதற்கான ஒரு சூழலை இது உருவாக்குகிறதா? இது எப்படி சொல்லுவோம்னா, கல்யாண பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு 22ஆம் தேதி கல்யாணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது வரைக்கும் அமைதியாக மாற்றி இருக்குது. 20ஆம் தேதிக்கு அப்புறம் பரபரப்பாக கல்யாண வீட்டில் மண்டபத்தில் வீடுகளில் வேலை நடக்குது தெரியுமா? அது மாதிரி இது ஒரு முரட்டு கல்யாணம்னு சொல்லலாம். அமெரிக்கா அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னா, தன்னை நிரூபிச்சே ஆகணும். தன்னோட பெட்ரோ டாலர் விஷயத்தை கண்டினியூ பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ பெட்ரோ டாலர் ஏற்கனவே இறங்கி பெட்ரோ யுவான் அப்படிங்கிறத வந்துருச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ முன்னாடியே இதே 1 வருஷத்துக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே பெட்ரோ யுவானுங்கிற வார்த்தை வரவே இல்லை. இன்னொன்று, நம்ம மக்கள், தமிழ்நாட்டு மக்கள்லையே அல்லது நம்ம தமிழ் மக்கள், வெளிநாடு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கூட சீனாவோட கரன்சி என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆமாம். ஓகே, ஆனால் கொஞ்சம் ரஷ்யாவோட கரன்சி ரூபிள் அப்படின்னா ஓரளவு தெரியும். ஆனால் இப்போ ரூபிள்னு தெரியுதோ இல்லையோ, அல்லது யூகேயோட கரன்சி இருக்குல்ல, அது பவுண்டு அப்படின்னா பவுண்டு அப்படின்னு அந்த மாதிரி இருக்குமே ஒழிய பவுண்டு தெரியும், அது எந்த நாட்டுதுன்னு தெரியாது. பவுண்டு தெரியும், யூகே தெரியும். இது யூகேயோட கரன்சி தான் பவுண்டு. சரி, மொத்த யூரோப்பியன் யூனியனுக்கு யூரோங்கிறது ஓரளவு எல்லாருக்கும் பேச்சுவாக்கில் தெரியும். ஆனால் டாலர்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ அதை மீறி நம்ம ஆட்கள் அங்கே துபாயில் இருக்காங்களா, ஸோ திராம்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ரியால், திராம்ஸ், தினார் அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரியும், ஓரளவு தெரியும். அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ யுவான் தெரியுது. அப்போ என்னென்னா, யுவான் தன்னோட இடத்தை படிப்படியாக மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கு. இது அமெரிக்கா கண்ணை உறுத்தாதா? அங்கே ஆரம்பித்தது வேண. அதாவது இந்த மொத்த இதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு டேக்லைன்னு சொல்லுவோம்ல, ஒரு 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 சினிமா பண்ணுறோம்னா இதோட டேக்லைன் என்ன, இது காதல், இது இப்படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த போர், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த யுத்தத்துக்கான டேக்லைன் என்ன? சைனாவோட வளர்ச்சி. அதுக்கு என்ன சம்பந்தம்? சைனாவோட வளர்ச்சியை தடுக்கணும்னா நேரடியாக அடிக்க முடியாது. அவனோட வீக் பாயிண்ட் என்ன? பெட்ரோல். வெனிசுலா பிடிச்சிட்டோம், ஈரான் பிடிச்சாகணும். அதுக்கப்புறம் அந்த சைடில் ரஷ்யா யுக்ரைன் வச்சு கவனிச்சுக்கிடுவோம். அப்போ சைனா ஆட்டோமேட்டிக்காக வேறு வழி இல்லை, ஐயா அமெரிக்கா ஐயா எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் கொடுய்யான்னு கேட்கணும். இதுதான் டேக்லைனே. இப்போ நம்ம சில வாட்டிகள் சொல்லியிருந்தா கூட, நம்ம பார்வையாளருக்கு ஏற்கனவே இது கேள்விப்பட்டிருந்தா கூட புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது பிரயோஜனப்படும் அப்படிங்கிறத. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே சொன்னா தானே திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னு. திருப்பி சொன்னாலும் பரவாயில்லை. இந்த போருக்கான டேக்லைன் ஒன்று இருக்குது, அடிப்படை மூலக்கூறு அல்லது விதை. அப்படின்னா சைனாவை எந்திரிக்க விடாமல் அமுக்கணும். அது அமெரிக்கா கையாண்ட ஒரு யுத்தி. இது பெட்ரோல், குரூட் ஆயில். அப்போ இந்த மாதிரி ஆச்சா? இப்போ நமக்கு
யுவான் அப்படின்னு தெரியும். பெட்ரோ யுவான்ங்கிற வார்த்தை வந்து சமீப காலம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோ யுவான். என்ன பெட்ரோ யுவான்? இந்தியா சமீபத்தில் ஈரானில் குரூட் ஆயில் வாங்குது. அதுக்கு ஷாங்காயில் இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ பேங்க் பிரான்ச்சு அது மூலமாக யுவானை செலுத்தி செலான் வாங்கிட்டு ஈரான்கிட்ட, ஐயா இங்கே பார்த்தியா நான் வந்து யுவானில் இவ்வளோ பேமெண்ட் கட்டிட்டேன், எனக்கு வந்து குரூட் ஆயில் கொடு. இது வரைக்கும் அப்படி யாராவது வாங்கியிருக்காங்களா? சரி, இது பரவாயில்லைங்க. இந்தியா வந்து ரஷ்யாலையும் வாங்குது, ஏற்கனவே கொஞ்சம் மாற்றி மாற்றி வாங்கிட்டு இருக்கேன், எல்லாம் ஓகே தான். ஜப்பான் முதல் முறையாக ஜப்பான் வந்து யுவானில் காசை செலுத்தி இங்கேருந்து ஈரான்லேருந்து இது வாங்கியிருக்காங்க. ஜப்பான் வந்து அமெரிக்காவோட பயங்கரமான டிகிரி தோஸ்து. அப்படி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனை வரத்தானே செய்யும். சரி, 15 நாள் போர் நிறுத்தம். எதுக்கு 15 நாள் போர் நிறுத்தம்? ஒரு விஷயம் இருக்குல்ல, அமெரிக்காவில் கையில் இருந்த ஸ்டாக்கு, அதாவது என்ன ஸ்டாக்கு, ஆயுத குவிப்பு ஆயுத ஸ்டாக் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன பிரச்சனை. அதே மாதிரி இங்கே இஸ்ரேலில் அப்புறம் இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக்கை வச்சு இங்கே லெபனான் அடிச்சுட்டு இருந்தாங்க. எப்போ நீ லெபனான் அடிக்கிறத கொஞ்சம் நிறுத்து, 10 நாள் போர் நிறுத்தம் பண்ணு, அப்போ நீ வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கோ. எப்படி பார்த்தாலும் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முடியும் போது நம்மளுடைய 15 நாள் போர் நிறுத்தம் இங்கே முடியுது. ஈரான் அடிக்கணும். எப்படி பார்த்தாலும் ஈரான் வந்து ஒத்துக்க மாட்டான். நம்ம கேட்குறது அவன் கழுத்தை காமிச்சான்னா நம்ம அறுத்துருவோம், அவங்க செத்து போவாங்க. இல்லை, இப்போ அமெரிக்கா கப்பல் மீது ஈரான் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2 கப்பல் அமெரிக்காவுடைய 2 கப்பல் மீது. அதே போல் நேற்று அமெரிக்காவும் தாக்கியிருக்கிறதாக தான் தகவல் வருது. ஆரம்பிச்சது அமெரிக்கா. ஈரானில் வந்து இந்த ஆயுத கப்பலோ அல்லது பயணிகள் கப்பலோ இல்லை. ஓகே, அது வந்து ஆயில் கப்பல். அந்த கப்பல் மீது அது கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்லிட்டாலே ஒன்று பொருட்கள் கொண்டு வந்து சேர்க்கறது அல்லது ஆயில் கொண்டு போய் சேர்க்கறது, ரெண்டுமே கமர்ஷியல் தான். ஓகே, அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் மீது நேற்று ஞாயிற்றுக்கிழமை கரெக்டான டைம் வந்து எனக்கு தெரியல, ஆஃப்டர்நூனில் ஒரு டைம், அமெரிக்கா வந்து சும்மா இருக்க மாட்டான்ல, ஏற்கனவே 10 போர்க்கப்பல் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, குறுக்கப்படுத்திருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறைய கப்பல்கள் வந்து நிறுத்திருக்காங்க. ஓகே, நேற்று ஹாயாக அங்கே போய்கிட்டு இருந்த ஈரான் கப்பல் அது மேலே தாக்கிட்டாங்க. அது பயங்கரமாக பற்றி எரிஞ்சு அப்படிலாம் கிடையாது, ஆனால் டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு கப்பல் டேமேஜ் ஆச்சுன்னா அது திரும்ப வந்து சரி பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும்ல, அந்த டைமு, அதுக்கான இழப்பு, அதுக்கான செலவு அவனு பெரிய விஷயம். சரி, நீ என்ன அடிச்சா நான் சும்மா விடுவேனா அப்படின்ட்டு அமெரிக்காவோட ஆயுதம் தாங்கிய கப்பல் 2 கப்பல் மேலே ட்ரோன் வச்சு அடிச்சிருக்காங்க. அடினாலும் அமெரிக்கா வந்து ஈரான் கப்பலை அடிக்கும் போது எவ்வளோ டேமேஜ் ஆச்சோ அதை விட அதிகமான டேமேஜ் வந்து அமெரிக்க கப்பல் மேலே வர நான் வந்து நிறைய படித்து பார்க்குறேன். அதில் சில விஷயங்களும் பொய்யா இருக்குது, சில விஷயம் கரெக்டாக இருக்குது. ஓகே, அது எப்படி பார்த்தாலும் நான் பேசுகிறதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% உண்மை இருக்கும். நான் அப்படி தான் சொல்ல முடியாது. அதுக்கு மேலே நான் 100% கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தேடி தேடி எடுக்கிறோம்ல, தேனி மாதிரி பல பூக்கள்லேருந்து தேடி எடுக்கிற மாதிரி, ஒரு பக்கம் வந்து வாஷிங்டன் போஸ்ட்டு, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், இங்கேருந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், அல் ஜசீரா அப்படின்னு எல்லாத்துலையும் எடுக்கிறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். பார்க்குறதுல அமெரிக்கா நேற்று ஈரான் கப்பல் அடிச்சிருக்காங்க. சும்மா இருக்கலாமல் ஏன் அடிக்கிறாங்க? அவன் ரூட்டில் இங்கே போய்கிட்டு இருக்கான். இல்லை வந்து நீங்கள் அமெரிக்காவில் போய் அங்கே போய் அவனோட இடத்துல போய் அடிக்கிறாங்களே யாராவது? அவன் தனியாக உட்காந்துட்டு ஊர் உலகம் போகிற வந்து உரண்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். நாளைக்கு அவனோட கன்னத்தில் ஓங்கி அடையும் போது தான் தெரியும், அடடா இங்கே வரைக்கும் வந்துட்டாங்களே அப்படின்னு. அதுக்கும் ஈரான் தயாராகிட்டா அதையும் பேசுவோம் நம்ம. ஓகே, அந்த ஆயுதம் எந்த மாதிரி இது பண்ணியிருக்கான்னு பேசுவோம். இப்போ அடித்த உடனே இவன் திருப்பி வந்து ட்ரோன், இவன் கையில் தான் எவ்வளோ ட்ரோனு? 30,000 ட்ரோன்கள் இன்னும் வச்சுருக்கா சொல்கிறாங்க. 30,000 ட்ரோன். அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வலிமையான ட்ரோன் இருக்குல்ல, ட்ரோனில் சாதாரண ட்ரோன் இருக்கும். ஓகே, சின்ன ஒரு மோட்டர் பைக்கில் உள்ள இது இருக்கு இல்லையா, என்ஜின், அந்த ட்ரோனு நிறையா வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு 10-15,000 ட்ரோன் மேலே வச்சுருக்காங்க. அதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கலாம்? ஒரு 10 கிலோமீட்ரு, 50 கிலோமீட்ரு அப்படி இருக்கலாம், 1000 கிலோமீட்ரு. இதில் வந்து ஷாஹித் ட்ரோன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் 3-4 நாளைக்கு முன்னாடி இன்னொரு ட்ரோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது நம்ம பேசணுமான்னு தெரியல. அந்த ட்ரோனுக்கு பேர் வந்து காசா. ஓகே, காசான்ற ட்ரோன் வந்து இந்த ஷாஹிதெல்லாம் தாண்டி வந்து இம்ப்ரூவ் பண்ண, எப்போவுமே அடுத்து புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா இதை விட மேம்பட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காசாவில் இஸ்ரேல் அடித்தாங்கல்ல, அந்த இஸ்ரேலை அடித்து தாக்குறதுக்கு காசான்ற ட்ரோன் வந்து அடிக்க போகுது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஷாஹித் ட்ரோன் வச்சு தான் அடித்ததா கேள்வி. ஆனால் அந்த ட்ரோனோட பேர்லாம் கரெக்டாக தெரியலை. ட்ரோன் வச்சு தாக்கியிருக்காங்க. அந்த கப்பல் வந்து பயங்கர டேமேஜ் ஆகிருக்கு. மிசைல் வச்சு அடித்த மாதிரி டேமேஜ் ஆகலை. ஓகே, மிசைல் வச்சு அடிக்கிறது வேறு. அப்புறம் ஃபாஸ்ட்டு போட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1000 போட்டு வந்து அந்த கடல் இருக்குல்ல,
கடலோட எல்லையில் ஒரு இது மலை பக்கம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே குகையில் வச்சுருக்காங்களா அந்த ஃபாஸ்ட் போட்டை. உள்ள என்னென்னவோ பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த டீட்டெயிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சில இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஏஐ வீடியோ போட்டிருக்காங்க. சில இதில் வந்து ஒரிஜினல் வீடியோவில் கொஞ்சம் அரைகுறையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏன்னா தாக்கி இந்த போட்டை வந்து ஒரு மொத்தமாக ஒரு 500 போட் இருக்குது, இல்லை 200 போட் இருக்குது. அதில் ஒரு குண்டை போட்டால் போதுமே, போட்டு காலியாயிருமே. ஆனால் அந்த குண்டை போட்டால் காலியாகாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே பத்திரமா வச்சுருக்காங்க. அப்புறம் மலைக்குள்ளே இருக்கிற அந்த அண்டர் கிரவுண்டில் இது மிசைலாம் வச்சுருக்காங்க. அது ஒரு பக்கம். இங்கே தாக்கியிருக்காங்க. தாக்கணுன்னா அமெரிக்கா வந்து கொஞ்சம் பின் வாங்கியிருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம். இப்போ கடல் முற்றுகை நடக்குது. அது அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லும்போது கடல் முற்றுகையை பின்வாங்காமல் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் தனியாக பேசணும். அமைதி பேச்சுவார்த்தை பற்றி தனி சப்ஜெக்டாக பேசணும். இந்த பேச்சுவார்த்தை நாங்கள் தயாரில்லை அப்படின்னு சொல்லி நேற்றே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இது அடி அமெரிக்கா அடித்தது. ஓகே, அதுக்கு நீ என்ன அடித்த, நான் சும்மா இருப்பேன், நாங்கள் அடித்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஐட்டங்கள் நாங்கள் வந்து 15 நாள் போர் நிறுத்தத்தில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இது என்னென்னா, மிசைல்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி போன வாரம் போகும்போது பாகிஸ்தானில் வச்சு டிஸ்க்ளோஸ் பண்ணது என்ன அப்படின்னா, எங்கிட்ட ஒரு 15,000 மிசைல் இருக்குது. அப்புறம் ஒரு 30,000மோ 25,000மோ வந்து எங்கிட்ட இது இருக்குது, ட்ரோன் இருக்குது அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ணது யார்? நம்ம காலிபாபு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாங் ரேஞ்சு, மீடியம் ரேஞ்சு எல்லா மிசைலும் சேர்த்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் வந்து தயார் நிலையில் இருக்குது. அதாவது மிசைல் செஞ்சு வச்சுருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் மிசைலோட தலை இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக வந்து வெடிமருந்தை வச்சு தயார் நிலையில் இருக்குல்ல, அது 2000க்கும் மேற்பட்ட மிசைல் தயார் நிலையில் இருக்குது. தயார் நிலைன்னா எந்தெந்த இடத்த டார்கெட்டை ஒன்று இருக்குல்ல, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தயார் நிலையில் இருக்குது. அப்படி 2000க்கும் மேற்பட்ட. அது போக கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ட்ரோன் வந்து தயார் நிலையில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1000 கப்பல் ஃபாஸ்ட் போட்டு, அது ஆள் இல்லாத போட்டு தான். ஓகே, அந்த ஃபாஸ்ட் போட்டு தான் வந்து அப்பப்போ உள்ள சுற்றி அடிக்குமே. இந்திய கப்பல் 2 அடித்தாங்கல்ல. ஆமாம், அது எப்படி ஃபாஸ்ட் போட்டு தான் அடித்தது. ஆமாம், ஒரு பக்கம் AK-72 அப்படின்னா அது வந்து ஒரு பக்கம் தானே அடிக்கிறது, இன்னொரு பக்கம் இது இருக்கு இல்லையா, லாஞ்சர், மிசைல் லாஞ்சர் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செட் பண்ணி விட்டாங்கன்னா போதும், பட்டு சல்லுன்னு அடிக்குது. ஓகே, இந்தியா கப்பல் அடித்தது வந்து ஃபாஸ்ட் போட்டு. இப்போ இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்கல, தோல்வியாக முடியுது. இன்னொரு நடக்கவே போர் தான் நடக்கவே இல்லை. இப்போ இன்னொரு போர் தான், அது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தும்? ஏற்கனவே இருந்தது போல தான் இருக்குமா, அதை விட இன்னும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்குமா? போர் அப்படி சொல்ல முடியா, அது வந்து போர் அப்படிங்கலாம். இப்போ வரப்போகிறது வந்து போர். நீங்கள் கனவிலும் நினைக்காத அளவுக்கு பிரச்சனை பெருசாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த தரவுகள்லாம், டேட்டாஸ் எல்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. நான் அமெரிக்காவுக்கு வெறுங்கையோடு திரும்பி போகவே முடியாது. அவனோட இழப்பு, அதாவது இப்போ நான் வந்து ஓவரால் இது பார்க்கும்போது என்ன தோணுச்சு, என்ன கிடைச்சது, டேட்டா கிடைச்சதுன்னா, இந்த போர்னால் நேரடி இழப்புகள் இருக்குல்ல, ஈரான் இழந்திருக்குது, அமெரிக்கா இழந்திருக்குது, இஸ்ரேல் இழந்திருக்குது, மற்ற அரபு நாடுகள் இழந்திருக்குது, அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்தா $590 பில்லியன் நேரடி இழப்புகள். ஓகே ஓகே, மறைமுக இழப்புகள் இருக்குல்ல, அது 1 ட்ரில்லியன் பக்கம். ஏன்னா இப்போ இந்தியா இழப்பு இருக்குல்ல, அது எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? சைனா இழப்பு, ஜப்பான் இழப்பு, இந்திய இழப்பு, அமெரிக்காவில் நேரடி இழப்புங்கிறது வந்து அவனுடைய ஆயுதம் கொடுத்தது, அடித்தது, அடி வாங்கினது, இந்த இழப்புக்கெல்லாம் கணக்கு பண்ணிடுவீங்க. அங்கே விலைவாசி ஏறினது, அப்புறம் அவைலபிள் இல்லாமல் போனது, அப்புறம் ப்ரொடக்ஷன் கட்டானது. இப்போ இதனால் அங்கே ப்ரொடக்ஷன் கட்டாக இருக்குங்களே, ஆமாம், கட்டானது. அதுக்கப்புறம் டாலர் இருக்குல்ல, பெட்ரோல் டாலர் வந்து மாறினது, அப்போ அவனுக்கான பொருளாதார பிரச்சனை. அதுக்கப்புறம் தங்கத்தோட விலை வந்து அப்படி ஜிகுனா ஆடினது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து முதலீடெல்லாம் குறைஞ்சி அப்படி போனது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான இழப்பு வேறு. இந்தியா இழப்பு வந்து இன்டைரக்ட் இழப்பு தான். நமக்கு வந்து பெட்ரோல், இது கேஸில் இதுலங்கிற இன்டைரக்ட் இழப்பு தான். நேரடி இழப்பு வந்து ஈரானுக்கு, இவங்களுக்கு, இஸ்ரேலுக்கு, அமெரிக்காவுக்கு, ப்ளஸ் வந்து அரபு நாடுகளுக்கு. இந்த நேரடி இழப்பு மட்டும் அஃபிஷியலாக வந்திருக்கதே $590 பில்லியன். பிரச்சனை வச்சுக்கோங்களேன், ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ, ஒரு 60 லட்சம் கோடியா? ஆமாம், 60 லட்சம் கோடி வந்து ஜஸ்ட் லைக் ஒரு மாதத்தில் இழப்பு. ஓகே, இந்த இழப்பு
அதை நீ சரி பண்ணணும். இந்த இழப்பில் வந்து மேஜர் இழப்பு யாருக்கு தெரியுமில்ல? ஈரானுக்கு 270 பில்லியன் யூஎஸ் டாலர், கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி வந்து ஈரானுக்கு மட்டும் இழப்பு. அவனோட அனுப்பிச்ச மிசைலாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அடிபட்டதாக இருக்கட்டும், கட்டுமான பொருட்கள் போனதாக இருக்கட்டும், தலைகளுக்கு வந்து விலை இல்லை, தலைவர்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு விலை இல்லை. அதுக்கெல்லாம் விலை போட்டால் அதெல்லாம் விலை போடவே முடியாது. ஆமாம். அப்போ இப்போ இந்த இழப்புகள் இருக்கு இல்லையா, அமெரிக்கா இவ்வளோ இழப்புகளையும் தாங்கிட்டு யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்டு அப்படின்னு 1 லட்சம் கோடி விலையுள்ள ஒரு கப்பலை அடி வாங்கிட்டு திரும்பி போயிட்டு, இது வந்து ஜெரால்டு ஃபோர்டில் இப்போ ஆப்ரஹாம் லிங்கன் வந்து திருப்பி சரி பண்ணி வந்திருக்காங்க. ஆனாலும் பயந்து பயந்தான்னு இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு இப்போ இந்த ஏரியாவில் உற்பத்தி தடை, அப்புறம் அடி வாங்கியிருக்காங்க, கத்தாரில் அடி வாங்கியிருக்காங்க 20%. இன்னும் வந்து 2 வருஷமோ 3 வருஷமோ ஆகுன்றாங்க அது சரி பண்ணுறதுக்கே. அது வந்து இப்போ எல்லாம் சீராகி அக்ரிமெண்ட்லாம் போட்டு எல்லாம் முடிச்சு ஓகே ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து கட்டுமான பொருளை வந்து சரி பண்ணுறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகுன்றாங்க. 20% ப்ரொடக்ஷன் அப்படியே அப்ரப்டாக கட்டு. அப்புறம் இவங்க பயந்துக்கிட்டு ப்ரொடக்ஷன் வேறு இல்லை, யுஏயில் ப்ரொடக்ஷன் இல்லை, சவுதியில் ப்ரொடக்ஷன் இல்லை. யான்புல் ஏற்கனவே பெருசாக அடி வாங்கியிருக்காங்க. யான்புல்ல நம்ம இது ராஸ்தனூரா. அப்படி இந்த மாதிரி வந்து நீங்கள் இழப்புகள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா அமெரிக்கா வெறுங்கையோட திரும்பி போகவே மாட்டாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, இப்போ இன்றைக்கி வந்த தகவலில் வந்து அரபு நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்க. யார் யார்? அரபு நாடுகள்லாம் மொத்த அரபு நாடுகளில் 6 பேர் இருப்பாங்களே, ஜிசிசி. ஆமாம், அவ்வளோ பேரும். அதில் கொஞ்சம் பரவாயில்ல, நான் இன்னும் உங்கள் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து பஹ்ரைன். யுஏ இல்லை. யுஏ வந்து எதிர்த்துட்டானே இப்போது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் எதிர்த்தா, இது சவுதி ஃபர்ஸ்ட் எதிர்த்தாங்க, இப்போ யுஏ எதிர்த்துட்டாங்களே. பஹ்ரைன் சின்ன நாடு, வேறு வழி இல்லை, எதிர்க்க முடியாமல் ஏதோ சம்திங் இருக்காங்க. கொஞ்ச நாளில் வந்து ஐயோ என்னை விட்டு போயிற, இப்போ பஸ்ஸில் இடம் இருக்கா, நானும் வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி இந்த பக்கம் வந்துடுவாங்க. ஏன்னா என்ன இதெல்லாம் ஒரு கூட்டமைப்பு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல் இன்றைக்கி வந்து சும்மா லேசாக ட்ரையல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தை கிடையாது. நாளைக்கு 21ஆம் தேதி தோல்வி, இன்றைக்கி 20ஆம் தேதி, இன்றைக்கோட வந்து இந்தியாவுக்கு கெடு வச்சாங்கல்ல அமெரிக்கா, 20ஆம் தேதியோட ரஷ்ய ஆயிலையோ அல்லது ஈரான் ஆயிலையோ வாங்கக்கூடாது. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். அது மீண்டும் நீடிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, முடியவே முடியாது. அமெரிக்கா சொல்கிறாங்களே, முடியாதுன்னு சொல்கிறாங்களே. இந்தியா என்ன செய்ய போகிறது ஒரு கேள்வி. நமக்கு வந்து டீலிமிட்டேஷன்லேருந்து தோத்துட்டாங்க. அதுலேயே வந்து பயங்கர அப்செட் ஆகுது. நான் இதை வந்து எப்படின்னா இந்திய அரசியலோடு சேர்த்து பிணைச்சு பார்க்குறேன் இந்த உலக அரசியலை. ஏன்னா எப்போவுமே ஒரு மனுஷன் வந்து சந்தோஷத்தில் எடுக்கக்கூடிய டெசிஷனும், வருத்தத்தில் எடுக்கக்கூடிய டெசிஷனும், கோபத்தில் எடுக்கக்கூடிய டெசிஷனும் ஒன்றுக்கு ஒன்று ஒரே விஷயத்து வித்தியாசப்படும். இன்றைக்கி வந்து நம்ம மோடியும், நம்ம பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் வருத்தத்தில் இருக்காங்க, கவலையில் இருக்காங்க. என்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து இவங்களை எல்லாத்தையும் அடித்து பார்லிமெண்ட்லேருந்து வெளியே பற்றிட்டு 3/2 பங்கு மெஜாரிட்டி காமிச்சு நம்ம வந்து ஜெயிச்சிடலாம்னு நினச்சாங்க. அதை வந்து இங்கே ஸ்டாலின் அண்ட் கோ அப்படி தான் சொல்லலாம் இனிஷியேட் பண்ணி மொத்தமாக கொண்டு போய் யாரும் வந்து ஆப்சண்ட் ஆயிடாதீங்க, 40க்கு 40 பேர் அங்கே போய் உட்காந்துருக்கணும். ப்ளஸ் இதுலேருந்து அகிலேஷ் யாதவ்லேருந்து இதுலேருந்து எல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு சேர்த்தாலே ஒரு 240 அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா 278 எப்படி வந்துச்சு? அப்போது பிஜேபிக்கு ஆதரவான ஆட்களும் இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் எதிர்த்து நிற்கிறவங்களும் ஓட்டு போட்டாங்கன்னு அர்த்தம். ஓட்டு தோக்கடிச்சாங்கல்ல. அந்த தோல்வியிலிருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு தோல்வி 12 வருஷத்தில் முதல் தோல்வி. இதுக்கு முன்னாடி நீங்கள் காஷ்மீர் ஐட்டம் இருக்கட்டும், அந்த 370 அது இது அந்த இதுக்கு நம்ம விவசாய சட்டமாக இருக்கட்டும், எல்லா சட்டத்தையும் வந்து இஷ்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சு போட்டாங்க. 2/3 மெஜாரிட்டி. இன்றைக்கி வந்து அது செல்லுபடியாகல, முதல் முறையாக தோல்வி. இத்தனைக்கும் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திடீர்னு ஒரு 50 மணி நேரத்துக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பிச்சாச்சு, டக்குன்னு ஆரம்பித்தோம், எல்லாத்தையும் வெளியேற்ற போகிறோம், இந்த லாபம் கத்துவாங்க அப்படின்னா ஒருத்தர் கத்தல, அமைதியை உட்காந்து எல்லாம் முடிச்சிட்டாங்கல்ல. இந்த தோல்வி நேரத்தில் அமெரிக்காவை எதிர்த்து என்ன பேச போகிறாங்க? நாங்கள் எங்களுக்கு ஆயில் தேவை, நாங்கள் கண்டிப்பாக ரஷ்யாவிலிருந்தும் ஈரான்லேருந்தும் ஆயில் வாங்குவோம், குறைஞ்சபட்சம் ஈரான்லேருந்து வாங்கலை, ரஷ்யாவிலேருந்து வாங்குவோம் அப்படின்னு இந்தியா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது நேரடியாக அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறதுக்கு அர்த்தம். ஓகே, அப்படி எதிர்த்து நிற்க போகிறாங்களா அல்லது இல்லை நமக்கு வந்து அமெரிக்காவை பகைச்சிக்க முடியாது, ஏதோ ஒரு இக்கட்டான சூழல், அது என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்ம வந்து அது நம்ம வாசகர்களுக்கு விட்டுருவோம், நம்ம நேர்களுக்கு விட்டுருவோம், அது எது வேணாலும் காரணமாக இருக்கட்டும். வாங்கலை அப்படின்னா
ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் இந்தியா வந்து வயிறு காஞ்சிரும். ஆயில் இல்லை. நம்மளுடைய ஸ்டாக் எவ்வளோ இருக்கும்? அதிகபட்சமான 25 நாளைக்கு இருக்கும். இல்லை இப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, 20 நாளைக்கு தான் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து வர ஆயில் வரது கம்மியாக தான் இருக்குது. 20 நாளைக்கு தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து வாங்காம விட்டோம்னு என்னத்துக்காகும்? அப்போ இங்கேருந்து இருக்கிறத பூரா குறைச்சி இன்னும் ஒரு இப்போ மே மாதம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ரை ஆயிரும். அப்போ வண்டி ஓடாது, ஒன்றும் இல்லை, கேஸ் இல்லை, இது இல்லை, அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்போ என்ன நடக்க போகுது? நான் அமெரிக்கா இது வாங்குறேன்னு கன்டினியூ பண்ண போகிறேன்னு சொல்ல போகுதா, அல்லது இல்லை நான் வந்து ஒன்றை பகிச்சுக்கல அப்படின்னு இருக்க போதா? அப்படி பண்ணால் அமெரிக்கா காம்பன்சேட் பண்ணணும்ல. அந்த அமெரிக்கா வந்து ஆயிலை கொடுப்பாங்களா? இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் அங்கெல்லாம் இதில் வந்து ஹர்மோஸ் அவங்க க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணாலும் சரி, நாங்கள் வந்து கல்ஃப் ஆஃப் ஓமானா நாங்கள் நிறுத்தி க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால் ஏகப்பட்ட நாடுகள் அமெரிக்காவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆயில் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். என்ன பண்ணாலும் ஆயில் அவங்களுக்கு இருக்கிற ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதில் வெளியில் விற்கக்கூடிய ஆயில் வந்து ஒரு லிமிட்டடு தான். ஏன்னா அவங்க நாட்டுக்கு நிறைய தேவைப்படுது. ஓகே, அதிகமான அளவு ஆயில் இருக்குது. சவுதி அரேபியா குறைஞ்சி போச்சு. ரஷ்யா வந்து இப்போ தான் சமீபத்தில் போன வாரம் தான் யுக்ரைன் வந்து ஒரு 6 ஃபீல்டு அடிச்சிருக்காங்க, ஆயில் ஃபீல்டு. அப்போ அங்கேயும் ப்ரொடக்ஷன் குறையும்ல. எப்படி பார்த்தாலும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ தான் ஒரு 100% ப்ரொடக்ஷன் ஒரு என்ன கணக்கில் வரும்னா ஒரு 10 ஒரு 2 கோடி 3 கோடி கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பேரல் வச்சுங்களேன் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவில் ஒரு 3.5 கோடி பேரல், இதில் சவுதியில் 2.25 கோடி பேரல். இது வந்து மேஜர், 3 கண்ட்ரி மேஜர். அதுக்கு அடுத்த நிலையில் தான் வந்து ஈரான் வருது. ஓகே, இந்த மாதிரி வச்சுங்களேன். அப்போது இந்த ரஷ்யாவில் வந்து 3 கோடி பேரலுக்கு பதிலாக வந்து இப்போ 1 கோடி 1.5 கோடி தான் பேரல் தான் ப்ரொடக்ஷன் இருக்குது. அமெரிக்காவில் வந்து 3.5 கோடி பேரல் வந்துட்டேன்னு வச்சுங்களேன். இந்த 3ஐயும் சேர்த்திங்கன்னா 3 3 6 6 ஒரு 3 9 கிட்டத்தட்ட 8 to 9 கோடி பேரல். அப்புறம் சில சில்லறையெல்லாம் சேர்த்தோம்னா 10 கோடி பேரல் ஒரு நாளைக்கு. நார்மலாக 12 கோடி பேரல் ஒரு நாளைக்கு. ஸோ 10 கோடி பேரல் வந்து சவுதி, யுஏஇ அந்த மொத்த ஏரியா இருக்குல்ல, அந்த ரீஜன்லாம் குறைஞ்சிருச்சு. இதில் ரஷ்யாவில் குறைஞ்சிருச்சு. அப்படின்னா நமக்கு மொத்தம் கிடைக்கிற ப்ரொடக்ஷனே வந்து ஒரு 5 கோடி பேரல் தான் இருக்கும். அப்போ நமக்கு எங்கே கிடைக்கும்? நம்ம போய் அமெரிக்காவில் கேட்டால் உனக்கு வந்து ரேஷன் முறையில் தர்றேன், நீ வந்து ஒரு 2 நாள் கழிச்சு வா, கியூவில் நில்லு அப்படின்ட்டாங்க. என்ன செய்வோம்? இது ஏன் இந்த டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரஷ்யாவிட்ட தொடர்ந்து வாங்க போகிறோமா? அப்படி வாங்குறோம்னா அமெரிக்கா எதிர்த்து நிற்கிறோம். ஆமாம், அவங்க பண்ணுற இதெல்லாம் வந்து உத்தரவு போடுறது இருக்குல்ல, நீ வாங்கக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்த்து அடுத்த நாட்டுக்கும் ஒரு இறையாண்மை இருக்குது. அடுத்த நாடும் ஒரு ரத்தமும் சதையும் மானமும் உணர்வுள்ள மக்கள் இருக்காங்க அப்படின்னு நினப்பு வேணும்ல. எடுத்தங்க ஒத்தின இஷ்டத்துக்கு பண்ணுறது. அந்த காலத்தில் வந்த புதுசில் வந்து இந்தியர்களை கையில் காலில் விலங்க போட்டு இராணுவ இதில் ஃப்ளைட்டில் கொண்டு வந்து சேர்த்தது, அதுக்கு எல்லாம் நம்ம அமைதியாக உட்காந்துருந்தது. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது பண்ணியிருக்க தப்பு கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை. ஆனால் இந்த டைமில் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்வா சாவா, எங்களுக்கு என்னன்னா பரவாயில்ல, நாங்கள் தயாராகிட்டோம். முதலே சொன்னது தான், எங்கள் மேலே ஒரு அடி விழுந்தா மொத்த மிடில் ஈஸ்ட்டை வந்து காலி பண்ணிடுவோம். ப்ளஸ் குரம்ஷாகர் 5 வந்து 8 or 10 ரெடியாக வச்சுருக்காங்களாம். அது நான் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன். நான் சொல்கிறது வந்து ஒருவேளை நடக்காமல் போகலாம், நடக்காம கூட சந்தோஷம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு மிசைல் போய் அடித்து ஒரு இடத்த நாசமாகுது அப்படிங்கிறது நமக்கு பெருமை இல்லை. போரே நடக்கலை, பேச்சுவார்த்தையே கிடையாது, எல்லாம் அமைதியாக திரும்பி போயிட்டாங்க அப்படின்னா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நான் இருப்பேன். போரே வேண்டாம் நமக்கு. சரிங்க சார். இப்போது இந்த போருடைய கட்டம் போயிட்டுருக்கு. நாளைக்கு இப்போ இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்க போகிறாங்களா, இல்லை அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க போகிறாங்களா? இந்தியாவுடைய தேவைகளுக்கு இந்தியா என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. போதை அடியோடு ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா கஞ்சா பழக்கம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரைக்கும் பாய்ச்சிருக்கு. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.